நாம இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 2 பேர் வாங்க போறாங்க. அதுல ஒருத்தர் அந்த பொருளை வாங்குறாரு, இன்னொருத்தர் அதை வாங்காமலே வந்துடுறாரு. ஏன் ஒருத்தர் அந்த பொருளை வாங்கினாரு, ஏன் ஒருத்தர் அந்த பொருளை வாங்கல, 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யோகம் டீல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்புமணி. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். ஒரே மொபைல், ஒரே பிரைஸ், ஒரே ஆஃபர், ஒரே ஷாப். ஆனா ஒருத்தர் உடனே வாங்கிடுறாரு, இன்னொருத்தர் வாங்காமலே போயிடுறாரு. ஏன்? பொருளும் ஒரே மாதிரி இருக்கு, விலையும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா வித்தியாசம் எங்க வருது? வித்தியாசம் பொருள் இல்ல, மனதுல தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு மனிதன் ஏன் ஒரு பொருளை வாங்குறான் அப்படின்ற மிகப்பெரிய ரகசியத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ முடியும் போது நீங்க ஒரு பையரா மட்டும் இல்லாம நீங்க ஒரு செல்லராவும் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. மக்கள் பொருளை வாங்குறது இல்ல, நீங்க ஒரு சின்ன உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கணும். மக்கள் பொருளை வாங்குறது இல்ல, அவங்க ஒரு உணர்வை வாங்குறாங்க, ஒரு பிரச்சனைக்கு தீர்வை வாங்குறாங்க, ஒரு கனவை வாங்குறாங்க, ஒரு அடையாளத்தை வாங்குறாங்க. மொபைலை பத்தி பேசுவோம். ஒருத்தர் 10,000 ரூபாய்க்கு ஒரு மொபைலை வாங்குறாரு, இன்னொருத்தர் 1,00,000 ரூபாய்க்கு ஒரு மொபைலை வாங்குறாரு. 2 போன்லயுமே கால் பண்ண முடியும், வாட்ஸ்அப் வேலை செய்யும், 2 போன்லயுமே வீடியோவும் பார்க்க முடியும். அப்படின்னா ஏன்? ஏன்னா அவர் ஒரு போனை வாங்கல, ஒரு ஸ்டேட்டஸா வாங்குறாரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வாங்குறாரு, ஒரு ஐடென்டிட்டியை வாங்குறாரு. ஒரு மனிதன் ஒரு பொருளை வாங்குறாருன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 7 முக்கியமான காரணங்களை நாம இப்ப பார்ப்போம். மார்க்கெட்டிங் உலகில ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பெரும்பாலான வாங்குதல்கள் இந்த 7 காரணங்களுக்காக தான் நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பொருள். வயிறு வலி, தலைவலி, முதுகு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பொருள்கள் விற்கும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய பொருள்கள். வாஷிங் மிஷின், வேக்கம் கிளீனர், மிக்சர், இதெல்லாம் பொருட்கள் இல்ல, இது நேரத்தை வாங்கக்கூடிய கருவிகள். மூன்றாவதா பாத்தீங்கன்னா பணத்தை மிச்சப்படுத்துறதுக்காக வாங்குறது. ஒருத்தர் ஏன் எல்இடி பல்பை வாங்குறாரு அப்படின்னா மின்சார செலவை குறைக்கிறதுக்காக தான். அவரு பல்பை வாங்கல, சேமிப்பா வாங்குறாரு. நான்காவதா பாத்தீங்கன்னா நம்மளை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு உபகரணங்கள். இன்சூரன்ஸா இருக்கலாம், டோர் லாக்கா இருக்கலாம், சிசிடிவியா இருக்கலாம், ஹெல்மெட்டா இருக்கலாம். இது எல்லாமே நமக்கு பாதுகாப்பு உணர்வை தருது. ஐந்தாவதா பாத்தீங்கன்னா அன்பு. ஒரு அப்பா குழந்தைக்கு ஒரு டாய் வாங்குறாரு அப்படின்னா அவர் வெறும் டாய் மட்டும் வாங்கல, அன்பையே வாங்குறாரு. இதன் மூலமா அவர் அன்பை வெளிப்படுத்துறாரு. ஆறாவதா பாத்தீங்கன்னா பெருமை. லக்ஸுரி கார், பிராண்டட் வாட்ச், பிரீமியம் போன், இது எல்லாமே பயன்பாட்டை விட நம்மளுடைய அடையாளத்தை தான் இது விற்குது. ஏழாவதா பாத்தீங்கன்னா சொந்தக்கார உணர்வு. எல்லார்கிட்டயும் இருக்க பொருள் என்கிட்டயும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு உணர்வு. ஏன் ரிவ்யூஸ் வேலை செய்யுது அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை பத்தி அந்த கம்பெனி சொல்றதை விட கஸ்டமர் என்ன சொல்றாங்க அப்படின்றதுதான் மக்கள் நம்புறாங்க. ஏன்னா மனித மூளை கூட்டத்தை பின்பற்ற விரும்புது. இதுக்கு சோசியல் ப்ரூஃப்னு பேரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஒரு ப்ராடக்ட்டை விக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கீழே only 2 left, offers end tonight, இந்த மாதிரி எல்லாம் பார்த்த உடனே நமக்கு உடனே அந்த பொருளை வாங்கணும்னு தோணும். ஏன்னா அந்த பொருளை இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் நம்ம மனசுக்குள்ள ஏற்படும். இதுக்கு FOMOன்னு பேரு. பிராண்ட் அப்படின்னா என்ன? ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. ஏன் சிலர் 50 ரூபாய்க்கு காஃபி குடிக்கிறாங்க, சிலர் 250 ரூபாய்க்கு காஃபி குடிக்கிறாங்க? ஏன்னா அவங்க காஃபிக்காக குடிக்கல, பிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்காக குடிக்கிறாங்க. பிராண்ட் அப்படின்றது லோகோ மட்டும் கிடையாது, அது மக்கள் மனசுல இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஆன்லைன் ஷாப்பிங் ஏன் அதிகரிக்குது? ஒரே ஒரு காரணம் என்னன்னா கன்வீனியன்ஸ். மனிதர்கள் சோம்பேறிங்கிறதுக்காக இல்ல, அவங்க நேரத்தை மதிக்கிறாங்க. செல்லர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட் விக்கிறீங்கன்னா ப்ராடக்ட்டை மட்டும் பத்தி பேசாதீங்க, அது தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசுங்க. நீங்க ஒரு ட்ரில்லிங் மிஷின் விக்கிறீங்க அப்படின்னா மக்களுக்கு ட்ரில்லிங் மிஷின் வேண்டாம், சுவரில் ஓட்ட தான் வேணும். அதுதான் உண்மை. யோகம் டீலுக்கும் இதே விதிதான். நான் ஒரு ப்ராடக்ட்டோட வீடியோ பத்தி பேசுறேன் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் மட்டும் பத்தி பேசக்கூடாது, அது நம்ம வாழ்க்கையை எப்படி எளிதாக்கும் அப்படின்றதை நான் பேசணும். உதாரணத்துக்கு இந்த மிக்சர் 750 வாட் அப்படின்னு சொல்றதை விட இந்த மிக்சர் 15 நிமிஷம் வேலையை 5 நிமிஷத்துல முடிச்சிடும் அப்படின்னு சொன்னா மக்கள் எளிதில புரிஞ்சுக்குவாங்க. ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னா மக்கள் லாஜிக்கை வச்சு வாங்க மாட்டாங்க, அவங்க எமோஷனை வச்சு தான் வாங்குவாங்க. அப்புறம் லாஜிக்கை வச்சு அதை நியாயப்படுத்துவாங்க. இதுதான் மார்க்கெட்டிங் உலகத்தோட மிகப்பெரிய உண்மை. நீங்க ஸ்மார்ட் பையராக என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்த முறை ஒரு பொருளை வாங்கும் போது இந்த கேள்வியை கேளுங்க. நான் ஒரு பொருளை வாங்குறேனா அல்லது இந்த பொருள் தரக்கூடிய உணர்வை வாங்குறேனா அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. இந்த ஒரு கேள்வி உங்களுடைய செலவை பாதியா குறைக்கும். நண்பர்களே, ஒரு பொருள் விற்பனையாக அதோட தரம் மட்டும் காரணம் கிடையாது, அந்த பொருள் மனித மனதை எவ்வளவு புரிஞ்சிருக்கு அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. அதனாலதான் சில சாதாரண பொருட்கள் கோடிக்கணக்கில் விக்குது, சில நல்ல பொருட்கள் கூட விற்காம போயிடுது. அதனால வாழ்க்கையிலையும் வியாபாரத்திலையும் வாங்குறதுலயும் மனித மனதை யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுறாங்க. நன்றி. மீண்டும் ஒரு யோகம் டீல் வீடியோல சந்திப்போம். வணக்கம்.